ராவணாவின் வளர்ச்சிக்கு உதவ நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை கீழே இருக்கக்கூடிய QR கோடில் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளை பார்த்து செலுத்தவோ செய்யலாம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து பயணம் 2 நாட்களாக, அதனால் ஒரு வீடியோக்கு அடுத்ததாக என்னன்னு போட முடியல. நேற்று ஒரு நாள் முழுக்க பயணத்தில் இருந்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்த தகவல்கள் நீங்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் காட்சி ஊடகங்கள் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடந்த விடயத்தை ஒட்டி நான் எதையும் பேச போகிறதில்ல. இது இப்படியாது அப்படின்னு நான் திரும்பவும் உங்கள்கிட்ட எல்லோரும் அரைச்சமாகவே அரைக்க போகிறதில்ல. இதில் வெளிவராத பல தகவல்கள், கேள்விகள்லாம் இருக்குது. பலரும் அதை கேட்டிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள் ஒரு பாமர மக்கள் கூட முன்வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இதில் இவ்வளோ அக்கறையாக எனக்கு உறக்கம் இல்லை, கலைந்து போய்விட்டது, இந்த மாதிரி நிம்மதியாக படுக்க முடியல, உடனே விமானத்தை பிடித்து இரவரவாக சேர்ந்து விட்டது, நான் இன்னைக்கு இந்த விடயத்தை வேகமாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சர் இதைவிட கூடுதலாக இறந்து போன 67 பேர் விஷச்சாராயத்தில் இறந்து போன கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இப்படி முனைப்பு காட்டவில்லை? அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் முன்னெடுக்கணும், அரசியல் நகர்த்துறீங்க, அரசியல் செய்கிறதுக்கான காரணங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. தவறு முழுக்க அரசு தரப்பில் பெரும் தவறு இருக்கிறது. விஜய் கட்சியினுடைய தரப்பில் ஒரு 30% இருக்கிறது என்றால் 70% திமுக ஆட்சியினர் தரப்பில் இருக்கிறது. முதல்ல நீங்கள் அந்த குறுகிய இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்க கூடாது என்பது தான் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை. 4 சந்திப்பு இருக்கிற ஒரு ஜங்ஷன் இடத்துல கேட்டிருக்கும் போது அந்த இடத்துல சரியில்லை, நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுத்ததாகவும், பிறகு இந்த இடத்துல கேட்ட உடனே நாங்கள் 26ஆம் தேதி கொடுத்ததாக ADGP அவர்கள் பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். அந்த 4 வழி பாதையில் நீங்கள் அந்த சந்திப்பில் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை மக்கள் 4 புறத்துலேயும் சிதறி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும், உயிர் பலி குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த நடத்தின இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கழிவுநீர் கால்வாய் அப்படியே திறந்த மேனிக்கு அப்படியே இருக்கிறது. உங்கள் முதலமைச்சராகவோ அல்லது துணை முதலமைச்சராகவோ யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல பயணம் செய்யும்போது பார்க்குறப்ப, எங்கள் பகுதியில் நிறைய பார்க்குறேன், சென்னைக்குள்ளே பார்க்குறேன், அவர் போகும்போது அந்த இடத்துல முழுக்க ஆய்வு செய்து தூய்மையாக்கி அந்த பக்கத்தில் பள்ளலாம் என்ன இருந்தாங்கன்னா மூடிட்டு பவுடர் கூட அவ்வளோ நேர்த்தியாக அடித்து வச்சுட்டு, ஏன்னா முதலமைச்சர் வருகிறார். இப்போ அவருக்கெல்லாம் அப்படி செய்யும்போது ஒரு பெரும் மக்கள் தொகை, திரளான மக்கள் தொகை வரும்போது இப்படியாக நடக்கும் அப்படின்னு ஒன்று கணிச்சு அந்த இடத்துல நீங்கள் மூடாமல் அல்லது அதை ஒழுங்குபடுத்தாமல் அந்த இடத்துல எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்துருக்க முடியும்? முதல் கேள்வி இருக்கிறது. மற்றபடி எல்லாமே ஒரு வியாபார அரசியல் நீங்கள் உள்ள செய்திருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆம்புலன்ஸில் கட்சி பேரை போட்டுக்கிட்டது, தண்ணி பாட்டில் கூட உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்தது, ஏதோ திட்டமிடல் உங்களுக்குள்ளே இருந்திருக்குதுன்னு நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சம்பவத்துக்கு பிறகு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் குற்றத்தன்மையை உணர்த்தி விடும் சொல்லிட்டு உளவியல், தடவியல், இப்படி எல்லாமே எல்லா கூறுகளும் சொல்கிறாங்க. ஒரு குற்றத்துக்கு பிறகு அந்த மனிதன் தங்களை வெளிப்படுத்துகிற விதமே சில விஷயங்களை காட்டி கொடுக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு எல்லாருமே இருக்குது. ஆனால் பாவிகளை சட்டத்திட்டத்தை கடைப்பிடிங்களான்னு சொல்லிட்டு அப்படியே அழுகாட்சியாக சொல்கிறார்ல உங்களுக்கு அன்பில் மகேஷ் அமைச்சர். தமிழ்நாடு அரசினுடைய கூரைகள்லாம் இடித்து விழும்போது, காயப்பட்ட போது, இப்படியா இருக்கும்போது இந்த பதட்டம் அவருக்கு வந்திருக்கிறதா? அல்லது விமான நிலையம் கண்காட்சி நடத்துகிறாங்க, வேர் ஷோ நடத்துகிறாங்க, அங்கே இறந்து போன அந்த 5 பேருக்கு இதே திமுக அரசு சட்டத்திட்டத்தை கடைப்பிடிச்சிருக்குடா, ஏன்டா பாவிங்களை அப்படி பண்ணீங்கன்னா அங்கே அழுது இருக்கணுமா இல்லையா? அவர் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு பெரும் தவறு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால் இது எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க, இந்த விடயத்தில் விடுறாங்க. நிறைய கேள்விகள் இதற்குள்ளாக இருக்கிறது. முழுக்க காவல்துறை தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. மதிப்புக்குரிய அந்த காவல்துறை எப்பொழுதும் தன்னை திறமையானவர்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலையிட்டால் இப்படி ஒரு செயலற்ற நிலைக்கு வந்திருக்கிறது. காவல்துறை தலைமைக்குள்ளாகவே போட்டி, யார் DGP அடுத்ததுன்றதில் ஒன்றும் இழுபறி தொங்கிட்டு இருக்கு. இவர் தற்காலிக DGP, பொறுப்பு DGPன்னு போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமான ஒரு DGPக்கான போட்டி அதில் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே மாவட்ட அளவில் கண்காணிக்கிறதும் கட்டளை இடுவதிலையுமே சிக்கல் இருந்திருக்கு. உளவுத்துறை அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை முழுக்க எடுக்கிறதுல எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சும் கூட ஓரளவுக்கு கணிச்சிருக்கலாம். இதில் இன்னைக்கு ஒரு விஷயம் ஊடகத்தை நம்ம பேசணும், இதுவும் பேசப்படாத பகுதி. ஊடகம் ஒருத்தர் வராரு அப்படின்றப்ப உங்களுக்கு பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிறீங்க. இதற்காக வேண்டிய அந்த நீங்கள் ஹைப்புன்னு சொல்லுவாங்களே, ஒரு மிகைப்படுத்தி ஒரு உச்சக்கட்டத்தில் தூக்குறது, விட்டார், கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மைக்கில் சொல்லுவாங்க. அது 8:30 வரைக்கும் தான் எட்டும், அதோட சரி. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் உங்களுடைய நேரடி ஒளிபரப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மாலை வர நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலையிலிருந்தே அதுக்கான முனைப்பு காட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இதில்
ட்ராய் உள்ளிட்ட ஒரு நீதிமன்றம் இதெல்லாம் வந்து தலையிட்டு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். 7 மணிக்குன்னா நீங்கள் குறைஞ்சது 5 மணிலேருந்து உங்களுடைய லைவை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த லைவ்லேயே ஒரு வச்சுக்கிறப்ப எல்லாருக்கும் அது என்ன பார்க்குறப்ப அதை போய் பார்க்கணும் இவ்வளோ இதுவாக அப்படி இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. இதில் இருந்து ஒரு பாதுகாப்பு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். காவல்துறை நேரடி ஒளிபரப்பு கிட்டத்தட்ட எல்லாருமே செய்துட்டு எல்லா சமூக காட்சி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய பிரதான ஊடகங்கள் செய்துட்டு இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து அப்போ கூட நீங்கள் கணிக்கலை இவ்வளோ க்ரௌடு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. 500 பேர் அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டியிருக்கீங்க. 25,000 பேருக்கு மேலே வந்ததாக நீங்கள் கணிக்கிறீங்க அந்த இடத்துல. அப்போ எப்படி இருந்த காவல்துறைகள் உண்மையிலேயே உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறார்கள். அதில் நான் மாற்று கருத்தே சொல்லலை. அந்த இடத்துல அந்த களத்தில் உண்மையிலே அப்படி செய்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கணும் அந்த காவலர்களுக்கு. அவ்வளோ க்ரௌடில் அந்த விழுந்து போனவர்களை வந்து தூக்கிட்டு ஓடுற அந்த விடயம் இருக்குல்ல, அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை அந்த கூட்டத்தில். அடுத்தது இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்யும்போது கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இருந்து தான் நீங்கள் எல்லாருக்குமே அடைப்பு க்ளோஸ் பண்ணுறதுக்கான நெருக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரு பக்கத்துலேருந்து ஒரு தள்ளுமுள்ளு வந்து நடக்குது. எப்படி நடந்தது எது என்னன்னு ஏடிஜிபியே தெரியல, விசாரிக்கணுன்றார். நடந்திருக்குன்றத சொல்ல வராங்க. ஒரு பெரும் உயிரை கொடுத்து வந்து உயிர் போனாலும் பரவாயில்ல பார்த்தாகணும்னு பார்க்குறீங்க. கூரையை பிரிச்சுக்கிட்டு மேலே ஏறி வர காட்சிகள்லாம் வருது. இப்படி இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி அவர் மேலே செருப்பை விட்டு அடிப்பாங்க? ஒருத்தர் செருப்பை ஒரு வேளை அப்படி விட்டு அடித்தாருன்னா அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவரை சின்ன பண்ணுமா பிச்சு எரிந்திருப்பாங்க. அப்படி எந்த சம்பவமும் நடக்கலை. அப்படி என்றால் செருப்பை வீசிய அந்த நபருக்கு பாதுகாப்பாக குறைந்தது 50 பேர் அவர் ஒரு கூட்டமாக நின்னதான் அந்த கூட்டத்துக்குள்ளாக ஒருத்தர் செருப்பு வீசும்போது அவங்களுக்குள்ளார அதை சேஃப்டியாக பார்த்துக்க முடியும். ஏன்னா சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அவங்க எல்லாமே ரசிகர்கள் தான். ஆனாலும் கூட அது நடந்திருக்கு என்னத்துக்குன்னு தெரியலன்னு குழப்பத்தில் தள்ளுமொழி தன்னுடைய ஆட்களை அங்கே காப்பாற்றிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு கும்பல் உள்ளார ஒரு கும்பல் நின்று இருக்குதுன்றதை இது எனக்கு புரிஞ்சிக்க முடியாதாக இருக்குது. இந்த விஷயத்தை யாருமே செருப்பு வீசினாங்க. ரசிகன் எப்படி வீசுவான்? உங்களுக்கு ஏன் வீசணும்? ரசிகன் அவன் உயிரை கொடுத்தாலும் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு வந்து நிற்கிற கூட்டம் அது. பார்த்துட்டா போதும், பார்த்த நிமிடத்தில் கலைஞ்சி போயிருப்பாங்கன்ற அந்த கூட்டம் ஏன் ஒரு பக்கம் நீங்கள் அடைச்சி பேரிகார்டை போட்டு திணிச்சு வச்சுருக்கிறீங்கன்றதை பேட்டியில் பல பேரும் சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற கூட்டம் அந்த பக்கத்துலேருந்து எங்களுக்கு அலை அடித்து அப்படியே வந்து நெருக்கி இப்படி நடந்தது, முடியல, வெளியேற முடியல அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அந்த 4 முனை சந்திப்பில் அவங்க ஏற்கனவே கேட்டு இந்த இடத்துல கொடுத்துருந்தா ஒருவேளை இப்படியான சம்பவங்கள் நடந்தால் 4 பக்கமும் அவங்க சிதறி ஓட வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? உயிர் பலி குறைஞ்சிருக்குமா இல்லையா? ஏன் அதை நீங்கள் மறுத்தீர்கள்? விசாரணை இதிலெல்லாம் வரும். நீங்கள் அருணா ஜெகதீசன், அது நான் ஏற்கனவே அன்னைக்கு இரவே நான் பேசி போட்டேன். முதலாக ராவணாவில் தான் போட்டது. அருணா மேனாள் நீதியரசர் இந்த அம்மையார் அருணா ஜெகதீசன் அவர்களை இந்த அரசு, திமுக அரசு மீண்டும் கொச்சைப்படுத்துகிறதா, அவமதிக்கிறதா என்ற கேள்வியும் நான் வைத்திருந்தேன். காரணம், மதிப்புக்குரிய அவர்கள் கடந்த முறை மிக ஸ்டெர்லைட் விஷயத்தில் நேர்மையாக விசாரித்து கொடுத்த அந்த அறிக்கையை இந்த அரசு என்ன செய்திருக்கு, ஒரு அவமானப்படுத்தியிருக்குதுன்னு பேசியிருக்கிறார். அவர் அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? திமுக அரசு இன்ன வரைக்கும் எடுக்கலை. அப்போ அந்த அம்மையார் கொடுத்த அந்த அறிக்கைக்கு என்ன பொறுப்பு? அதுவே அதுக்கு ஒரு தீர்வே நீங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் உடனே அன்றைக்கி இரவே கமிஷன் எதுக்கு போடுறீங்க? என்ன காரணம் புரியலையே எனக்கு. ஏன் இவ்வளோ வேகமாக உங்கள் அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க? ஏன் இவ்வளோ வேகமாக உடனே கமிஷனை போடுறீங்க? ஏன் இவ்வளோ வேகமாக முதலமைச்சர் அங்கே வந்து ஓடி வராரு? இந்த வேகம் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் நடக்கலை? புரியுதுல உங்களுக்கு? கனியமுத்தூர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நடந்த அந்த கலவரத்தில் ஏன் இந்த வேகம் இல்லை? ஏதோ ஒன்று இந்த இடத்துல நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க. ஏற்கனவே விஜயே பேசும்போது இப்படி ஒரு முறையும் ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் எங்களுக்கு நீங்கள் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது பேசியிருப்பார். அதை இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று திட்டமிட்டுருக்கீங்க. இதன் மூலமாக அவரை முடக்கி போட முடியுமா விஜயை அப்படின்றது இருக்குது இதுக்குள்ளாக. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். விஜய் தரப்புலையும் சில ஒழுங்கினங்கள் இருக்கிறது. அவங்க கட்சி தரப்பில் திட்டமிட்ட நேரத்துக்கு காவல்துறை என்ன பண்ணணும், விஜய் வாகனம் வருதுன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி 4 வாகனமோ 5 வாகனமோ அவ்வளோதான் இருக்கணும். மீதி அத்தனை ரசிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பின்னுக்கு வா. காவல்துறை அந்த ஒழுங்கை எடுத்திருக்கணும். நீங்கள் பின்னுக்கு வாங்க. நீங்கள் கூடிக்கிட்டு முன்னாடி பைக்கில் போயிட்டு ஊர்வலம் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. வேகமாக வண்டி நகராத அளவுக்கு நீங்கள் போயிட்டு இருப்பீங்கன்னா அப்புறம் ஏன் தாமதமாகும்? காவல்துறை இந்த இடத்த கண்டு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? ஒதுக்கிட்டு மொத்த பைக்கை அப்படி இந்த தடுத்து நிறுத்துங்க, எல்லாம் ஒதுங்குங்க, அந்த வண்டி மட்டும் முன்னாடி போங்க. அவங்க வேகமாக போக ஆரம்பிச்சாங்கன்னா பின்னாடி எல்லாம் வேகமாக ஓடுவாங்கல்ல. அப்போ நெரிசல் ஏன் அந்த தாமதம்? எவ்வளவு தாமதமும் தண்ணி இல்லாமல் இருந்து இப்போ நீங்களே தண்ணி எடுத்து போட்டிருக்கீங்க. விஜயை தூக்கி போடுறாரு மயக்கத்தில் முடியல. எத்தனை மணி? 7 மணி நேரம் நெரிசலில் உட்காந்துட்டு இருக்காங்க.
இந்த ஊடகங்கள் நேரடி ஒளிபரப்பு பண்ணுது, நம்ம முகத்தை காட்டலான்றதுக்குன்னே பெருங்கூட்டம் போகுது. அதனால் இது முதல்ல நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு சமூக ஊடகங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். இந்த ஹைப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க நிகழ்ச்சியை பண்ணுறன்ற பேரில் இப்படி செய்திருக்கிறது தவறு, இதுக்குள்ளே நடந்திருக்கிறது. அதனால் இதுவும் இவர்களை பொறுப்பேற்கணும். விஜய் தரப்பில் ஒரு ஒழுக்கம் வந்து எந்த நேரத்துக்குன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்ன பின்னன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதிகபட்சமாக இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் வந்து அதுக்கும் காரணம் காவல்துறை தான். இதனால தான் இதில் இன்னொரு அரசியலும் இருக்கிறது. விஜய் அவர்கள் கடந்த முறை பேசும்போது மிஸ்டர் மோடி அப்படின்னு பேசினார். இப்போ மிஸ்டர் மோடி பிரதமருடைய ஒரு அனுசரணை வேணும் அப்படின்ற நிலையில் வந்து நிற்கிறாரு. காரணம், தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை விசாரிப்பு சரியாக இருக்காது. அதனால் மத்திய அரசினுடைய விசாரணை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்ற வழக்கு போட்டிருக்காங்க. வருது மதியத்துக்கு மேலே. அதை பற்றி அடுத்த கட்டமாக நம்ம பேசுவோம். அப்போ பிரதமரை நோக்கி நிற்க ஆரம்பிச்சிருக்கிறாரா? அதான் எப்பவுமே பேசும்போது ஒரு அநாகரிக வார்த்தைகள், ஒரு ஒழுங்கீனமான வார்த்தைகள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் வரக்கூடாது. நேற்று நீங்கள் அவமதிச்சிங்க பிரதமர் மோடி அவர்களை, மிஸ்டர் மோடி அப்படின்னீங்க. இன்னைக்கு அந்த மோடியினுடைய சிபிஐ தான் நம்பகமாக இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை நம்பகத்தன்மை இல்லை என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாடுறீங்க. ஏன்னா நேர்மை எங்கே இருக்குது, நேர்மையான விசாரணை எங்கே இருக்குன்னா சிபிஐ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. விஜய், நாங்கள் நினைக்கல, அது வேற விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்க சிபிஐ இருக்குதா சொல்லிட்டு. ஆக இந்த அரசியலும் இதுக்குள்ளாக நீங்கள் சேர்த்து பார்க்கணும். மூன்றாவது விஷயம், முழுக்க முழுக்க இந்த அரசு தான்ன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். திமுக அரசு தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். இப்பொழுது வேகமாக விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. அவங்க வந்து களத்துக்கு போயிட்டு அந்த மக்களோட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்சியின் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கீங்களான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் அங்கே இருந்திருக்கணும். உயிரே போனாலும் விஜய் அவர்கள் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், இந்த மக்களை நான் சந்தித்து அவங்க கூட தான் இருந்திருக்கிறப்போ உங்கள் நிர்வாகிகள் அங்கே இருந்தாங்கன்னா நேரம் பெரிய அளவில் அது ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கும். ஒருத்தர் கூட இல்லை உங்கள் கட்சி கூட்டு போடப்பட்டிருக்கு. உங்கள் மாவட்ட செயலாளர் வந்து உங்கள் மாநில நிர்வாகிகள்லாம் சுவிட்ச் ஆஃப் செல்ஃபோன். இந்த அவப்பெயரை நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது விஜய் அவர்கள். இதுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. என்னுடைய பாதுகாப்புக்கு கட்டாயம் போலீஸ் பாதுகாப்பு கூட கேட்டுக்கிட்டு அங்கே நீங்கள் இருந்து களத்தில் ஆஸ்பத்திரியிலேருந்து குறைஞ்சபட்சம் வரவங்களை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதையாவது நீங்கள் பார்த்துருக்கணும். கூட்டம் வந்து உங்களுக்கு கூட இல்லைன்னு மறுக்கலை, அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் காவல்துறை இருந்திருக்கும். சரி, உங்களால் முடியல, நீங்கள் வந்துட்டீங்க சேஃப்டியாக, ஓகே. உங்கள் நிர்வாகிகள்லாம் எங்கே? கைதுன்னா அரசு வழக்கு பதிவு செய்திருக்கு, கைது பண்ணிட்டுமே. இதற்கு இவ்வளவு வேகம் காட்டுகிற இந்த திமுக அரசு விமான காட்சின்னு சொல்லுவாங்க, ஏர் ஷோ நடத்துனாங்களே விமானப்படத்துறை செய்கிறப்ப முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு மாநகராட்சி கட்டுப்பாடு போலீஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் இல்லை. அதுலேயும் 5 பேர் இறந்தாங்க. பாதுகாப்பு யார் மேலே எஃப்ஐஆர், யாரை கைது பண்ணாங்க, எந்த கட்சி நிர்வாகியை கைது பண்ணாங்க, இதுக்கு யார் பொறுப்பு, போலீஸில் யாரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ இதில் வந்துட்டு அந்த உள்ளூர் இன்ஸ்பெக்டரு, உள்ளூர் காவலர்கள் சில பேர், விஜய் கட்சி நிர்வாகிகள் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, கைது, அவங்கெல்லாம் தலைமறைவுன்ற மாதிரி இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியால் தான் அவங்க தலைமறைவாகிறாங்க. அந்த கட்சி நிர்வாகிகள் கைது பண்ணாலும் பரவாயில்ல, அந்த நிமிடம் வரை நான் களத்தில் இருந்திருப்பேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அரசியலுக்கு லாய்க்கானவர்கள்னு அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னு புரியுதா? விஜய் கட்சி இன்னும் அரசியலுக்கு தகுதி இல்லை, இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அரசியல் இந்த மாதிரியான விடயங்களில் பழக்கப்படணும், பிறகு தான் நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் பல முறை ராவணாவில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நிர்வாகி கூட இல்லை. அப்போ இவ்வளோ பேர் உங்களுக்காக இறந்துருக்கிறாங்க, நீங்கள் போய் பார்த்துருக்கணுமே வேலையை. எல்லா கட்சியும் உங்களுக்கு ஆகாத அத்தனை கட்சியும் களத்தில் நின்று ஆறுதல் சொல்லுது. நீங்கள் எதிர்த்த பாஜக, நீங்கள் எதிர்த்த திமுக, நீங்கள் எதிர்த்த நாம் தமிழர் கட்சி சொல்லுங்கள், நீங்கள் எதிர்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அத்தனையுமே களத்தில் நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. நீங்கள் மட்டுமே இல்லை. இந்த அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களே. ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை டீம்னு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இந்த கணினியிலேயே படிச்சுட்டு பேப்பர் ஒர்க்காகவே பார்த்துட்டு வர இந்த கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட அவமானத்தை நீங்கள் சந்தித்து தான் ஆகும். உங்களுக்கு களத்தில் இருந்து அனுபவசாலியாக வரக்கூடிய இந்த மாதிரியான இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருந்தால், கைது பண்ணுற வரைக்கும் நான் களத்தில் நின்று என் கட்சிக்காரனுக்கு பார்த்துருப்பேன். கைது தானே, ஓகே பண்ணுங்க, பார்த்துக்கலாம். திமுக இதுக்கு முன்னாடி விமான கண்காட்சியில் ஏர் ஷோ நடத்தும் போது இறந்தப்போ எத்தனை பேர் கட்சியை கைது பண்ணிச்சு திமுக அப்படின்ற கேள்வி உங்களுக்கு அங்கே அரசியலை வந்திருக்கணும். நீங்கள் தவறிட்டீங்க. இது ஒன்று. எல்லாவற்றை விட மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களிலே மத்திய அரசினுடைய உள்துறை பாதுகாப்பு துறையில் இருக்குது, குறிப்பாக இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய பல முனை உளவு கமிட்டி ஒன்று புறப்பட்டு சென்னைக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோ காட்சிகளை
கலெக்ட் செய்துக்கிட்டு இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சில கட்டமைப்பு மூலம், ஊடகத்தில் இருக்கக்கூடிய சிலர் மூலம், ஃப்ரீலான்ஸராக இருக்கக்கூடிய சிலர் மூலம், இருக்கக்கூடிய கடைகள் மற்ற இடங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு மிக வேகமாக எல்லா ஃபுட்டேஜையும் காப்பி பண்ணிவிட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. 100க்கு மேற்பட்ட இடங்கள் பல கோணத்திலிருந்தும் வீடியோ சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் இன்னைக்கு மத்திய அரசினுடைய உளவுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்று காலை புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. எப்படி திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஏன் அவ்வளவு ஆம்புலன்ஸ் ஒரே நேரத்தில் வருது, குறிப்பாக ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை, ஒரே ரோடு தான் இருக்குதுன்னாலும் கூட அது வந்து போக்குவரத்து ஒரு விபத்து ஆம்புலன்ஸ்னால் ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழியை நீங்கள் மாற்று வழியை வைத்து கொண்டு தான் நிகழ்ச்சிக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துக்கு அனுமதியாக கொடுத்துருக்கணும் காவல்துறை. அப்போ அதே இடத்துல நிகழ்ச்சியை நடத்துவீங்க, ஆம்புலன்ஸ் வந்தோன்னே அத்தனை பேர் உங்களுக்கு நெருங்கி விலகி வழி விடணுன்ற அளவுக்கு கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு க்ரௌட் வந்துச்சு, எப்படி வழி கிடைச்சிருக்கும்? அப்போ அந்த ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் வரிசையாக வந்ததுக்கு காரணம் வேணும். ஒருவேளை நோயாளிகள் உள்ளே இருந்துட்டு அவசரமாக போகக்கூடிய சூழ்நிலையில் கோல்டன் டைம்ன்றது மிஸ் ஆகி அவங்க இறந்துக்கிறதுக்கான தவறி போய் அவங்க இறந்து போவதற்கான இடத்தை ஏன் இந்த அரசு வைக்குது? இந்த கேள்விகள் எல்லாம் ஒன்றிய அரசு இனிமேல் எழுப்பும். ஆளுநர் ரவி அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளோடு கேட்டிருக்கிறாரு, அது வேற விஷயம். இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு அன்றைக்கி சம்பவம் நடந்ததுலேருந்து சனிக்கிழமை இரவுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் முடிச்சுட்டு இன்று திங்கள் அதிகாலை புறப்பட்டு போயிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட ஆவணங்கள் எல்லாமே வீடியோ காட்சிகள், சில சாட்சிகள், சம்பவத்துக்கு பிறகு உண்மையாக பேசிய சிலருடைய வீடியோ, என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்குறப்ப அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதுதான் இனிமேல் ஆய்வு பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் வரும்போது செந்தில் பாலாஜி அங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் யாருடன் பேசினார்கள் எல்லாமும் எடுக்கப்படும். வாட்ஸ்அப் மூலமாக பேசின தகவல் என்ன, சாதாரண தகவல் என்ன, காவல்துறைக்கிட்ட எப்போதிலிருந்து அவங்க தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, ஏன் இருந்திருக்காங்க, என்ன பேசினாங்கன்ற விடயங்கள் எல்லாம் இனிமேல் எடுக்கப்படும். அநேகமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜாமீன் ரத்தாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல். இதுதான் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய கைங்காரியம் உள்ளே இருந்திருக்குது. எப்படி ரசிகர்களாக இருக்கக்கூடியவர் எப்படி அந்த இடத்துல செருப்பை விட்டு அடிக்க முடியும்னா, இப்போ ஒரு பெரிய டீம் அவரை சுற்றி ஒரு 50 பேருக்கு மேலே ஒன்றாக இருந்து ஒருத்தர் மட்டும் திட்டமிட்டு செருப்பை வீசுறது, மீதி அவரெல்லாம் சேஃபாக பார்த்துக்கிறது, இந்த ஒரு எண்ணம் இருந்தால் தான் உள்ளே செய்ய முடியும். அடுத்தது அந்த இடத்துல அத்துமீறி ஏன் ஜென்ரேட்டருக்குள்ளே உடச்சிட்டு உள்ளே போனது யார்? உள்ளே ஏதோ ஒரு டீம் ஒரு கும்பல் இருந்திருக்கு, அந்த கும்பல் யார்? அங்கேருந்து எப்படி அவங்களுக்கான கடைசி நிமிஷம் அந்த கும்பல் அங்கே இருக்கக்கூடிய செல்ஃபோன் உரையாடலில் யாருக்கு இருந்தது, அது இந்த திமுக நிர்வாகிகள் யாருக்காவது தொடர்பு இருக்குதான்னு எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று விஷயம் முடிச்சுட்டு இப்படிலாம் பண்ணிவிட்டு இதை எதேச்சியாக நடந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு ஊடக பலம் அதிகம் ஏற்கனவே திமுகவுக்கு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நிறைய முழுக்க விஜய் மேலே இன்னொரு பெரிய திட்டம், சதி திட்டம் என்னென்னா, ஒருத்தர் போஸ்டர் ஓட்டுறாரு, விஜயை கைது செய்யணும், கைது பண்ணிடலாம், ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ இதுக்கு காவல் பொறுப்பேற்காமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் கைது பண்ணுறது? அந்த போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கிறவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, 2 பேர் போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறாங்க, எதேச்சியாக கேட்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கேட்குறேன். ஆனால் அதை திமுக சொல்லி தானே ஒட்டுறீங்க, திமுக தானே இதெல்லாம் பண்ணுது, பண்ணுங்க சரிதான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே அந்த ஒட்டுறதை விட்டுட்டு இந்த திமுக நகரமா கிளையே சுப்பிரமணியம் அவர் தான் ஒட்ட சொல்லிக்கிறார். ஆமாம் திமுக தான்ன்றாரு. விஜயை கைது செய்யக்கூடிய மாணவர் அமைப்பு என்ற பேரில் போஸ்டர் ஒட்டுறதுக்கு திமுகவுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? பல கேள்விகள் இருக்குது இதில். ஏன் அந்த உள்ள அரசியல் செய்கிறீங்க? பிணத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே திரும்பவும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பிணத்தை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணுறீங்க. திமுக அவர்களே, இந்த முறையும் நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க. விஜயை கைது பண்ணணும், சரி பண்ணணும், இல்லை நானே அதை பேசியிருக்கேன், முதல் வீடியோவில் அன்றைக்கி நைட்டே பேசிட்டேன். அல்லு அர்ஜுனை கைது செய்யும்போது ஏன் விஜயை கைது பண்ணக்கூடாது? பண்ணணும், சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. கர்நாடகாவில் இந்த மாதிரி கிரிக்கெட் நெரிசலில் இறந்தபோது எல்லோருமே கைது பண்ணியிருக்கிறாங்க, ஏன் இங்கே நடக்கக்கூடாது? ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதுக்கு முன்னாடி தார்மீக பொறுப்பேற்று நேரம் பதவி விலகி இருக்கணும். எத்தனை மரணங்கள் இறந்திருக்கு, இதுக்கு பொறுப்பேற்று நீங்கள் இறங்கி ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்களா? உங்கள் நினைப்பு என்னன்னா, இதெல்லாம் நெருக்கடி கொடுத்து திமுக ஆட்சியை கலைச்சிடணும். அவங்களா கலைச்சிட்டாங்கனாக்கா அதை சொல்லி அனுதாப பிரச்சாரம் பண்ணி ஐயோ பார்த்தீர்களா கலைச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபத்தில் நீங்கள் திரும்ப ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் அவ்வளோ லேசில் மத்திய அரசு இப்போதைக்கு இறங்காது, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை கட்டாயம் எடுக்கும். அதில் முதலாக இந்த செல்ஃபோன் உரையாடல்கள் எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல். இவர்கள் கடைசி நேரத்தினுடைய உரையாடல்கள் எப்படி இருந்தது, யாரோட இருந்தாங்க, ஏன் இப்படியாக ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான
காரணம் என்ன இருந்தது, உள்ளே இருக்கிற டீம் கடைசி கட்டமாக உள்ள கூட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி யாரோடலாம் பேசியிருக்கிறாங்க, அதில் திமுகவுடைய விஐபிகள் யார் தொடர்பு எல்லாமே இருக்கும். அங்கே டவர்லேருந்து எல்லாம் கட்டாயம் எடுப்பாங்க, நடக்கும். அதுதான் இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் சிபிஐ முறையான விசாரணையை கட்டாயம் மேற்கொள்ளும். இதில் நடவடிக்கை இது வழக்கம் போல் இதை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இதில் அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர் அந்த ஊரில் ஒரு செல்வாக்கு, ஏற்கனவே அவர் வந்து விமர்சனம் கடுமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் நிகழ்ச்சிகள் நடக்கிறத இந்த அரசுக்கு பொறுக்க மாட்டாமல் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ஏற்கனவே இருந்திருப்பதாக பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியான நெருக்கடியான இடத்துல கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறதுன்னு விஜயும் பேசியிருக்கிறார், மற்றவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஊருக்கு வெளியில் கொடுங்க, ஒரு இடத்துல கொடுங்க, பொதுவாக விசாலமான ஒரு இடத்த கொடுங்க, நின்று பார்த்துட்டு பேசிட்டு போட்டு என்ன உங்களுக்கு அதில் ஊருக்கு வெளியில் நடத்தக்கூடாதா என்ன? விருப்பப்பட்டவங்க அங்கே போய் பார்க்கட்டும். ஊருக்கு மத்தியில் அப்படின்னாக்கா 4 பக்கமும் செதறி போகிறதுக்கான, தப்பி போகிறதுக்கான, அல்லது இன்னும் பரவலாக நிற்கக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருந்தாங்கனாக்கா ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளியேறி இருப்பாங்கல்ல. இப்படி பல காரணங்கள். எனவே செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஜாமீன் ரத்தாகுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் அவர் குற்றமுள்ள நபராக இருந்தால் கட்டாயம் வந்து ஜாமீனை ரத்து பண்ணி வழக்கம் போல் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிணையில் வெளியில் வந்த நபர் சட்டவிரோதமாக இப்படியான ஒரு சூழ்ச்சி சதி வலைகள் இருக்கிறார்கள் என்றால் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதற்காக அவருடைய ஜாமீனை ரத்து செய்து சிறையில் அடைப்பதற்கான சட்ட வழிகள் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இவங்க முழுக்க பாருங்கள், இவர் கதறி அழுகுறாராம், அவர் கை கட்டிட்டு அப்படின்னு எல்லாமே ஏதோ பார்த்தா ஒரு ட்ராமா மாதிரி தெரியுதில்ல. இதை பற்றி எல்லா சமூக வலைத்தளமும் பேசியிருக்குது. நான் அதில் குறிப்பாக சொல்ல வந்த 2-3 விடயங்கள். மத்திய அரசினுடைய ஒரு டீம், இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்திருக்குது. வந்து முழுக்க அவங்களுக்கு ஏஜென்சி எப்பயுமே எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் வச்சுருப்பாங்க. அவங்க புறப்படும் போதே தகவல் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுக்க அது காவல்துறையிலேருந்தே சிலர் கைப்பற்றி கொடுத்துருக்கலாம், ஊடகத்திலேருந்து சில பேர் கைப்பற்றி கொடுத்துருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய வணிகர் சங்கம் மூலமாக எல்லா கடையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆக எல்லாமும் அவர்களிடம் சென்றிருக்கிறது. தமிழ்நாடு கிட்ட அது முழுக்க இருக்குதா இல்லையான்றது தெரியாது. சில காட்சி ஊடகங்கள் நேரடி ஒளிபரப்புலன்றது மட்டும்தான் இருக்குது, நெருக்கமான காட்சிகள்லாம் இல்லை. நான் கடந்த முறையே சொல்லியிருந்தேன், விஜய் ரசிகர்கள்கிட்ட நிறைய அரசியல் பாடம் வேணும், ஒரு ஒழுக்கம் வேணும். தன்னுடைய கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துடக்கூடாது என்ற ஒரு நினைப்பு ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் கூரையை பிச்சுக்கிட்டு மேலே வந்து இன்னொருத்தரோட வீட்டு மேலே ஏறிக்கிறப்ப அங்கே நசுங்கி விழுந்ததுன்னா என்ன ஆகுன்ற கேள்வி இருக்குது. உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது விஜய்க்கும். இதுக்குள்ளாக இப்போ என்ன நடக்குதுன்னு இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். முழுக்க ஒரு அரசியல், திமுகவுக்கும் விஜய் கட்சிக்கும் ஒரு அரசியல் போட்டி. ஏதாவது ஒன்று சொல்லி இவரை முடக்க முடியுமா, மிரட்டி முடக்கிட முடியுமான்னு பார்க்குறாங்க. முடங்கி போகக்கூடாது என்பதற்காக விஜய் கட்சி ஒரு பக்கம் வேலை செய்துக்கிட்டு இருக்குது. இதில் பெரிய ஒரு அவமானகரமான விஷயம் கூட வச்சுக்கலாம். என்னென்னா, விஜய் கட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் கூட இந்த நேரம் வரை களத்தில் அவர்களால் இருக்க முடியவில்லை. இப்படி பீச்சாங்கொல்லியாக இருந்துட்டு நீங்கள் அரசியல் செய்யவே முடியாது. கைது பண்ணி என்னை களத்துலேருந்து கைது பண்ணி உள்ளே வச்சுக்கோ, நான் அந்த என் தொண்டனோட எனக்காக இறந்தவர்களோடு நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து தவறி இருக்கிறது. நீங்கள் திரும்ப அரசியல் களத்தில் தப்பு செய்துட்ருக்கீங்க விஜய் கட்சி. அது விஜய்க்கும் நல்லதில்லை, விஜய் கட்சிக்கும் நல்லதில்லை. நீங்கள் தொண்டர் உங்களுக்காக வந்து நின்று இவ்வளோ பேர் இறந்தப்போ நீங்கள் அவர்களுக்காக இருந்திருக்கணும். இல்லை, மிகப்பெரிய அவமானகரமான ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்தபோது இப்படி கண்டுக்காமவே இருந்தது. எல்லா கட்சியும் இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லை. இதில் இன்னொரு பெரிய சதிமுகம் இருப்பதாக அறியப்படுகிறது. கடைசியாக கிடைச்ச தகவல், அது காவல்துறை இருந்தவர்கள் அங்கே வந்து மிக தீவிரமாக தன் உயிரை பணையம் வைத்து வேலை செய்திருக்கிறார்கள். அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெளியில் ஒரு கேம் நடந்திருக்கிறது. அது என்ன அப்படின்றது தான் அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். ஏடிஜிபியே சொல்கிற சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியல, எப்படி வந்துச்சுன்றதுன்னு தெரியல அப்படின்னு. ஏன் அங்கே மின் துண்டிப்பு வரணும்? அப்போ ஒரு உள்ள நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு கும்பல் உள்ள நுழைஞ்சிருக்குது, அது ரசிகர்கள்ன்ற பேரில் செய்திருக்கிறதா. விஜய் கட்சிக்காரன் போயிட்டு வேணும்னு அதை வந்து துண்டிக்கிறதுக்கு வேலை அவனுக்கு தேவை கிடையாது. அவன் தலைவனை பார்த்துட்டு நகர்ந்தால் போதுன்னு இருக்கிறவன் தான் அவன். ஏன் அது நடந்தது? தடியடி நடந்ததாக சொல்கிறாங்க. அது ஏன் நடந்தது? அந்த இடத்துல தடியடி பிரயோகம் செய்தால் என்ன நடக்கும்ன்றது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்தது நீங்கள் ஒரு விஷனை பார்க்கும்போது இந்த க்ரௌட் அனலிசிஸ்ன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய அவங்க கட்சியிலேயே தடயவியல் துறை சார்ந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க, நட்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும், போலீஸில் நிறைய பேர் நட்பாக இருக்கிறாங்க, திமுகவுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த க்ரௌடுக்குள்ளாக என்ன விதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அனலைஸ் கட்டாயம் பண்ணியிருக்க முடியும்.
அப்போவாவது நீங்கள் மீட்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு செய்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் களத்தில் இருக்கணும்னு அழுது நீங்கள் காட்டுற விதம் இருக்குல்ல, அதுதான் சந்தேகத்தை கிளப்புகிறது. எது இருந்தாலும் யார் குற்றவாளிகள் என்று இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக தரப்பில் பெரும் தவறு இருக்குது. தார்மீக பொறுப்பு அதை எடுத்திருக்கணும். ராஜினாமா பண்ணிவிட்டு மொத்தமாக அவங்கள ராஜினாமா பண்ணிவிட்டு உட்காரது தான் சரியானது. அவர்கள் தான் முழு பொறுப்பு நடந்ததுக்கு. நீங்கள் கட்சிகள் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் சொன்னாலும், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, அதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டியது உங்கள் காவல்துறை தலைமை பொறுப்பு. நீங்கள் தான் அதை நின்று செய்திருக்கணும். இல்லை என்றால் அது தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும். எதுவும் இல்லாமல் நடந்து விட்ட பிறகு இப்படியாக நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் முன்னே நிற்கிறோம், நாங்கள் தான் போய் செய்கிறோம், நாங்கள் தான் வண்டி ஓட்டிட்டு போகிறோம், நாங்கள் தான் தண்ணி குடிக்கிறோன்றது கேவலமான ஒரு அரசியல். அது நல்லதல்ல அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்ல வரோம். டெல்லிக்கு போயிருக்கிற தகவல் திரும்பி என்னவாக தமிழ்நாட்டுக்கு ரிப்ளை ஆகுது அப்படின்றத அடுத்த கட்டமாக நம்ம பார்ப்போம். இது விஜய்க்கு கொடுக்குற ஒரு நெருக்கடியா, அல்லது விஜயை அரசியலிருந்து அப்புறப்படுத்தணுன்றதுக்கான ஒரு திட்டம் அதுக்குள்ளே இருக்கிறதா, அதற்கு விஜய் பணிவாரா, யாரோடு அவர் சரணடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக இந்த இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட நாம் தமிழர் சீமான் கூட இதில் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் அரசியல் தலைமை என்ற பொறுப்பில் அவசரப்பட்டு இந்த நேரத்தில் எதுவும் ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது, பிணங்களை வைத்து கொண்டுன்ற ஒரு தார்மீக பொறுப்பு சீமானுக்கு இருக்கலாம். காவல்துறை மேலே தப்பெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு அப்படி இல்லை. களத்தில் இருந்தவர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்தார்கள். காவல்துறை தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கட்டமைப்பு மேலே ஏதோ சில கேள்விகள் இருக்கிறது. இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது. இவ்வளோ க்ரௌடு கூட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அனுமதிச்சிருக்கக்கூடாது. போக்குவரத்து வழிக்கு ஒரு சேஃப்டி வழியை வச்சுட்டு நீங்கள் இதுக்கான ஏற்பாடு கொடுத்துருக்கணும். பல கேள்விகள் காவல்துறை மேலே இருக்கிறது. ஆனால் அவர் அரசியல் செய்யக்கூடாது. இப்போ பிணத்தை வச்சுக்கிட்டுன்னு ஒரு தார்மீக பொறுப்பில் சொல்லிக்கலாம். இவரு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி கூட இதில் ஒரு அரசியல் செய்யலை. இப்போதைக்கு ஒரு கண்டன அறிக்கை என்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்களோட நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. எல்லா கட்சிகளுமே இருக்கிறது. அதிமுக அதிக பொறுப்போடு நின்று அரசியல் செய்து பிரதான எதிர்கட்சின்ற பேரில் தடைகளை தாண்டி சீமான் அங்கே போய் உள்ளார எல்லாருமே பார்த்துட்டு வராங்க. ஒரு ஒரு பையன் ஏற்றுட்டு உள்ளே போய் என்னையா பண்ண போகிறேன்னு கேட்டிருப்பாங்க. என்ன நடந்ததுன்னா அந்த கும்பல் அந்த தம்பிகள்லாம் அங்கே நின்றுக்கிட்டு அவங்களுடைய சக நண்பர்கள் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே காதலர்கள், ஒரு 3 மாதத்தில் திருமணம் செய்துக்கிறதா இருக்கிறாங்க. வந்தவர்கள் 2 பேருமே கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. பெண்ணோட பிரேதம் வெளியில் வந்துடுச்சு. பையன் இன்னும் வரல. அதுக்காக கொதிச்சு போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்லி பண்ணுறாங்க. உள்ளே இருந்து வரல. அப்போ தான் சீமான் உள்ளே போகிறப்ப அந்த கடுப்பில் தான் அவன் கோபத்தில் உள்ளே நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, எதனா சொல்லி எங்களுக்கு பண்ண முடியுமா அப்படின்றத தான் அவன் கேட்குறான். பிறகு அவர்கிட்ட அந்த பிள்ளைங்களாம் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவர் என்ன பிரச்சனை அப்படின்றப்ப, இல்லை என்னுடைய நண்பர்களுடைய பிரேதம் உள்ளே இருக்குது, அனுப்பப்பட்டிருக்காங்க, எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் காணும் அப்படின்றப்ப தான் அவர் உள்ளே போனவர் அந்த விஷயத்தை சொல்லி அவர் வந்தோடனே பிரேதம் வந்திருக்குது, ஒப்படைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறது நடந்திருக்கிறது. இது இல்லை இன்னொரு மருத்துவ ரீதியான ஒரு கேள்வி. 41 இதுக்கும் ஒரே நேரத்தில் எப்படி பிரேத பரிசோதனை பண்ணி என்ன அறிக்கையை எழுதியிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும், அதில் இது சரியானதா, அந்த போஸ்ட்மார்டம்ன்றது சரியானதா, இவ்வளோ வேகமாக பிரேதங்களை வெளியில் அனுப்பியிருக்கிறது எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அப்படின்னு அதில் ஒரு பெரிய அளவில் குழப்பமாகத்தான் இருக்குது. இதெல்லாம் இனி அடுத்து வர கட்டத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒரு சம்பவம். டெல்லி அரசு இதில் ஒரு கவனமாக இருக்கிறது. அதுக்கு வேறு அரசியல் இருக்கலாம். மாநில அரசு இதில் முழுக்க அரசியல் ஆதாயத்தை பார்க்குறாங்க. இவங்களுக்கு தான் இப்போ அனுதாபம் நிறைய கூடி இருக்குதுன்ற மாதிரி, நாங்கள் தான் களத்தில் நின்று உதவி பண்ணுற மாதிரி இருக்கிற. வருமுன் காப்பது தான் அரசே ஒழிய வந்த பிறகு நீங்கள் தண்ணி கொடுத்து காப்பாற்றுறது அரசு இல்லை. நிறைய கேள்விகள் இதுக்குள்ளாக சந்தேகங்களாக இருக்கிறது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த ஆளும் கட்சி திமுக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன செய்வதுன்றதில் பார்ப்போம். டெல்லிக்கு போன தகவல் என்னவாக திரும்பி வருகிறதுன்றதை நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில்
15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.